ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க் வந்திருக்கு. அதோடைய ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி, இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஐபிபிஎஸ் கிளர்க் வந்திருக்கு. காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 21 க்ளோஸ் ஆகுது. பேமெண்ட்டும் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 21 க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு 2 days டைமுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 23 வரை கொடுக்குறாங்க. எக்ஸாம் வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங், அதாவது ஒரு சில கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கேட்பாங்க. எப்படிலாம் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து செப்டம்பர் 2026 வைக்காங்க. என்னைக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும்னா அதுவுமே செப்டம்பர் 2026. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அக்டோபர் 2026. ப்ரிலிமினரியோடைய ரிசல்ட்டு நவம்பர் 2026 வரும். அப்புறம் மெயின்ஸ், அந்த ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆனவங்க மெயின்ஸுக்கு போவாங்க. மெயின்ஸுக்கு போகிறவங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது வந்து நவம்பர் 2026. அப்புறம் மெயின்ஸ் வந்து டிசம்பர் 2026 நடக்குது. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் மார்ச் 2027 தராங்க. ஓகே, இப்போ என்ன, இப்போ இது எந்தெந்த பேங்க்லாம் வந்து இந்த இதில் கம்பைன் பண்ணிக்கிறதுனா, கனரா பேங்க்கு, ஐஓபி பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த எல்லா பேங்க்குக்கும் நீங்கள் வேலைக்கு போகணும்னா இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ணணும். இந்த போஸ்ட்டோட பேர் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஐபிபிஎஸ் ஆட்டாச்சுன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு. இதோடைய பேசிக் பே வந்து 24,050 ரூபா. இதோடைய பேசிக் பே 24,050 ரூபா. அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகே, அலவன்ஸ்லாம் உண்டு. இதோட எலிஜிபிள் என்னன்னா எனி டிகிரி, அவ்வளவுதான். எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்புறம் ஏஜ் வந்து உங்களுக்கு 20லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசியில் நான் க்ரீமி லேயர் அதான் இருக்கணும். அப்புறம் இருந்தீங்கன்னா 3 இயர்ஸு. அப்புறம் பிடபிள்யூபிடி அவங்களுக்கு 10 இயர்ஸு. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸு. விடோ, டைவர்ஸ்டு உமன், அப்புறம் இவங்களுக்கெலாம் வந்து 35 வரை கொடுக்குறாங்க. அதை அவங்களே ஓபிசியாக இருந்தவங்களுக்கு 40 கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தால் 38, எஸ்சி/எஸ்டியிலே அவங்களுக்கு 40 கொடுக்காங்க. ஓகே, மெயினாக என்ன எக்ஸாம்னு பார்க்கணும். இருங்க அதை பார்ப்போம். என்னென்ன எக்ஸாம்னு சொல்லி பார்க்கணும். சிலபஸ் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி/எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம், டிஇஎஸ்எம் இவங்களுக்கெல்லாம் 175 ருபீஸு. மற்ற எல்லாருக்குமே 850 ருபீஸ். ஓகே, இப்போ அந்த வந்துடுச்சு சிலபஸ்ஸு. மொத்தம் ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து 3 தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஷின் கேட்பாங்க. நியூமரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஷின் கேட்பாங்க. ரீசன் எபிலிட்டியில் 35 கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் 20 நிமிஷம் தான். இங்கிலீஷுக்கு 20 நிமிஷம், நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு 20 நிமிஷம், ரீசனிங் எபிலிட்டிக்கு 20 நிமிஷம். எல்லாத்துக்குமே 20 நிமிஷம் தான். அதில் பாஸ் ஆனவங்க வந்து அதில் மைனஸ் மார்க் வேறு உண்டு. அப்புறம் வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க. மெயின் எக்ஸாமில் வந்து மொத்தம் 4 டாப்பிக்கு: ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூடு. இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். மீதி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதிக்கலாம். இந்த 4 டாப்பிக்லேயுமே 40, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 40 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 160 கொஸ்டின். ஆனால் மார்க் வந்து 50 மார்க்கு.
மார்க் வந்து 50 மார்க்கு. டைமிங்கும் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 நிமிஷம், மீதி எல்லாத்துக்குமே 35 நிமிஷம். இதுவுமே செப்பரேட் டைமிங் தான். ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் முடித்தா தான் அந்த 20 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் அடுத்த இதுக்கு போவீங்க. மொத்தம் 125 மினிட்ஸு. ஓகே. அப்புறம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த லாங்குவேஜோட நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எழுத போகிறீங்கன்னா தமிழ், ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ், இந்த 3 லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸு பாஸ் ஆனவங்களுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் ஒன்று நடக்குது. அது என்ன டெஸ்ட்னா எல்எல்பிடின்னு ஒரு டெஸ்ட்டு இந்த இருக்கு பாருங்க, லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், எல்எல்பிடி. இவங்க வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் வந்து தமிழ் லாங்குவேஜ் மாதிரி அந்த தமிழில் வந்து நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி தமிழை நீங்கள் ஒரு பாடமாக 10th 12th எடுத்து படிக்காதவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தனியாக வைக்கிறாங்க. ஓகே. அந்த லாங்குவேஜ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடான். அதான் மேக்ஸிமம் எல்லாம் தமிழ் 10th 12th படிச்சிருப்போம். அந்த பிஇடி எக்ஸாம் வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து எக்ஸாம் கோச்சிங் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அது யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு, மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, அப்புறம் பிடபிள்யூபிடிக்கு. அது ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு கேட்கும், ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் நடக்கும். அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எழுதக்கூடிய அந்த மார்க்கை வச்சு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் மார்ச் 2027 வரும். அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்து நீங்கள் பேங்க்கில் போய் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அவ்வளவுதாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு ஆதார் கார்டுங்க, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு 10th மார்க் ஷீட்டு, அவ்வளோதான். இடபிள்யூஎஸ் இருந்தால் இடபிள்யூஎஸ், பிடபிள்யூபிடி இருந்தால் பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேனாக, அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாதுங்க. அது மாதிரி ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது. ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸில் எல்எல்ஆர்னு ஒன்று இருக்கும், அது வந்து வேலிடான ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஐடி ப்ரூஃப் வந்து ரொம்ப முக்கியமாக, ஐடி ப்ரூஃபில் என்ன பேர் இருக்கோ அதுதான் உங்கள் 10th மார்க் ஷீட்லேயும் இருக்கணுமா, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸு மறுபடியும் சொல்கிறேன், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம், டிஇஎஸ்எம் இவங்க எல்லாத்துக்குமே 175 ருபீஸு, மற்ற எல்லாருக்குமே 850 ருபீஸ். அவ்வளோதாங்க. நல்லா படிங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ பாய். எல்லாருமே இந்த எக்ஸாமை பாஸ் ஆகிருங்க.